அஸ்ஸலாமு அலைக்கும். அலைஹிஸ்ஸலாம். வீட்டில் தொழுகை நேரிட்டால் இமாமை பின்தொடர்ந்து தொழலாமா? இமாம் இதை ஆரம்பிச்சிடுறாங்க தொழுகையை. அது வீட்டில் தொழுகை நேரிட்டால் நம்ம அவங்கள பின்பற்றி தொழலாமா? இந்த இமாமுடைய சவுண்ட கேட்டு ஆமா. பின்பற்றி தொழலாம். அதே போல பெண்களுக்கும் அந்த இது, ஏன்னா அவங்க முக்கால்வாசி பேர் எல்லாம் வீட்டில் தான் தொழுகிறாங்க. அவங்க அப்படி தொழலாமா? ஆமா. சரி. அதாவது சகோதரர் அவங்க என்ன கேள்வியை கேட்கறாங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. இப்ப பள்ளிவாசல்ல ஜமாத்து தொழுகை நடைபெறுகிறது. நடைபெறுகின்ற அந்த தொழுகையை ஒலிபெருக்கியின் மூலமாக, ஸ்பீக்கர் மூலமாக வெளியில நம்மளுக்கு கேட்குது. பள்ளிவாசல் எங்கேயோ இருக்கிறது. அந்த சப்தம், தொழுகை நடத்தக்கூடிய அந்த சப்தம் நம்ம வீட்டில் கேட்குது. இப்ப பள்ளிவாசலுக்கு போக முடியல, ஜமாத்துல போய் சேர முடியல. பள்ளிவாசல்ல இருந்து கேட்கக்கூடிய அந்த சப்தத்தை வைத்துக்கொண்டு நான் வீட்டில் அந்த இமாமை பின்பற்றி தொழலாமா? ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களும் அதை மாதிரி செய்யலாமா? பள்ளிவாசல்ல இமாம் தொழுகிறான்னு வைங்க, அந்த சப்தம் ஸ்பீக்கர் வழியாக நம்ம கேட்குது. எங்கேயோ பள்ளிவாசல் இருக்குது, என் வீட்டில் ஸ்பீக்கர் கேட்குது. அப்ப அதை ஃபாலோ பண்ணி, அந்த இமாமை ஃபாலோ பண்ணி அந்த ஜமாத்துல நான் வீட்டில் இருந்துகிட்டே கலந்து கொள்ளலாமா அப்படிங்கிறது தான் சகோதரருடைய கேள்வி. முதல் விஷயம், ஒரு ஜமாத்து தொழுகை என்றால் அது எப்படி இருக்கணும்? ஒரு இமாமை பின்பற்றி தொழக்கூடியவர்கள், மாமூம் அப்படின்னு அரபில சொல்லுவாங்க, அவங்க எங்க எங்க எல்லாம் நிக்கணும் இப்படிங்கிறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. ஃபர்ஸ்ட், ஒரு ஜமாத்து என்றால் ஒருவர் இமாம் செய்வார், அவருக்கு பின்னால ஒருவரோ அல்லது பலரோ தொழுவாங்க. இதுதான் ஜமாத்து தொழுகை. இப்படி தொழுகும் போது இமாம் தக்பீர் சொன்னால் நீங்களும் தக்பீர் சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா கப்பர ஃபகப்பிரு, அவர் தக்பீர் சொன்னால் நீங்களும் தக்பீர் சொல்லுங்கள். வைதா சஜத ஃபஸ்ஜுது, அவர் சஜதா செய்தால் நீங்களும் சஜதா செய்யுங்க. அவர் ருக்கு செய்தால் நீங்களும் ருக்கு செய்யுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு ஜமாத்து தொழுகையில நம்ம கலந்து கொள்கிறோம் என்றால் இமாமு என்னென்ன செய்கிறாரோ அதையெல்லாம் நாம செய்யணும். அதாவது அவர் சரியான முறையில் மார்க்கம் கற்றுத்தந்த அடிப்படையில் எதையெல்லாம் அவர் செய்கிறாரோ அதை அப்படியே பின்பற்றக்கூடியவங்க அதை அப்படியே செய்யணும். அதை ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ்லையும் தெளிவுபடுத்துறாங்க, இன்னமா ஜுஇலல் இமாமு லியூத்தம்ம பிஹி, இமாம் நியமிக்கப்பட்டது எல்லாம் அவர் பின்பற்றப்பட வேண்டும் என்பதற்குத்தான் என்று நபி அவர்கள் சொல்றாங்க. அப்போ ஒரு ஜமாத்து தொழுகை நடக்கிறது என்றால் இமாம் எதை சரியான அடிப்படையில் செய்கிறாரோ அதை அப்படியே பின்னால இருக்கக்கூடியவர்களும் அப்படியே ஃபாலோ பண்ணணும். இது எப்போ முடியும்? இமாம் செய்யக்கூடிய, அவர் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொன்னால் நானும் அல்லாஹ் அக்பர் சொல்லணும், அவர் ருக்குவுக்கு போனால் நானும் ருக்குவுக்கு போகணும், அவர் சஜதால போனா நானும் சஜதாவுக்கு போகணும். இது எல்லாம் எப்ப சாத்தியம்? இமாமை நேரடியாக பார்த்தாலோ அல்லது இமாமுடைய சப்தத்தை நான் கேட்கக்கூடியவராக இருந்தாலோ அப்பதான் இமாமை நான் இப்படி கரெக்டா பின்பற்ற முடியும். என் முன்னால இமாம் இருக்கிறாரு, எனக்கு முன்னால அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவரை நான் நேரடியாக பார்க்கிறேன். எனக்கு முன்னால் அவர் இருக்கும்போது அவர் ருக்கு செய்கிறார், நான் அதை பார்க்கிறேன், நானும் ருக்கு செய்வேன். அவர் சஜதா செய்கிறாரு, அதை நான் பார்க்கிறேன், நானும் சஜதா செய்வேன். அல்லது ஒரு 4 சஃப் 5 சஃப் தாண்டி நான் இருக்கிறேன். இப்ப இமாமுடைய சவுண்ட் என் காதுல உழுது, அவர் அல்லாஹ் அக்பர் சொல்றாரு, என் காதுல உழுது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறாரு, என் காதுல உழுது. அவர் ருக்கு போகும்போது அல்லாஹ் அக்பர் சொல்றாரு, என் காதுல உழுது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு அத்தையாத்து முடிஞ்ச உடனே சலாம் சொல்றாரு, என் காதுல உழுது. அப்ப இத மாதிரி அவருடைய சவுண்டு என்னிடத்தில் கேட்குது என்றால் அப்பமும் நான் அவரை பின்பற்றி தொழ முடியும். நேர்ல பார்த்தும் பின்பற்றி தொழலாம், அவருடைய சப்தத்தை கேட்டும் நான் பின்பற்றி தொழலாம். இது மார்க்கம் அனுமதிக்குது. ஆனா இப்ப சகோதரர் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இமாம் எங்கேயோ இருக்கிறாரு, தொழுகை எங்கேயோ நடக்கிறது, அவருடைய சப்தம் எனக்கு ஒலிபெருக்கியின் மூலமாக என் வீட்டுக்கு கேட்குதுன்னா நான் பின்பற்ற முடியுமா, பின்பற்றலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. பின்பற்ற முடியாது. ஏன் பின்பற்ற முடியாது? ரசூலுல்லாஹ் ஒரு இமாமுக்கும் மாமுமுக்கும், இமாமுக்கும் அவரை பின்பற்றி தொழக்கூடியவருக்கும் உள்ள தொடர்புகள்ல சில தொடர்புகளை சொல்றாங்க. அது ஏற்கனவே 2 தொடர்பு சொல்லிட்டேன். ஒன்னு அவருடைய சப்தம் கேட்கணும் அல்லது அவரை பார்க்கணும். இத மாதிரி தொடர்பு இருக்கணும். இத மாதிரி தொடர்பு இருந்தா தான்
நம்ம இமாமை ஃபாலோ பண்ணி செய்ய முடியும். அப்படி இல்லை என்றால் ரசூல்லா இன்னொரு தொடர்பையும் ரசூல்லா சொல்றாங்க. என்ன தொடர்பு? இமாமை என்னால பார்க்க முடியல, அல்லது இமாமுடைய சப்தத்தையும் என்னால கேட்க முடியல. அப்படி என்றால் என்னுடைய முன் சஃப்ல இருக்கக்கூடியவங்களையாவது நான் பார்க்கணும். அவங்க என்ன செய்வாங்க? அவங்க முன் சஃப்ல உள்ள ஆளை பார்ப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க? அதுக்கு முன்னால் உள்ள முன் சஃபை பார்ப்பாங்க. ரசூல்லா அப்படி சொல்லி தாராங்க. ரசூல்லா எப்படி சொல்றாங்கன்னா, எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய முதல் சஃபில் இருக்கக்கூடியவர்கள் பின்பற்றட்டும். நான் முன்னால நிக்கிறேன், எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய முதல் சஃபில் இருக்கக்கூடியவங்க என்னை பின்பற்றட்டும். இரண்டாவது சஃபில் இருக்கக்கூடியவங்க முதல் சஃபில் இருக்கக்கூடியவர்களை பின்பற்றட்டும். மூன்றாவது சஃபில் இருக்கக்கூடியவங்க இரண்டாவது சஃபில் உள்ளவர்களை பின்பற்றட்டும். இப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அணிகள் சஃப்னுடைய வரிசையை கரெக்டா நிக்க வச்சுக்கிட்டு, நீ அவங்க முன்னால் உள்ள ஆளை பாரு, அவங்க அதுக்கு முன்னால் உள்ள ஆளை பார்க்கட்டும், அவங்க அதுக்கு முன்னால் உள்ள ஆளை பார்க்கட்டும். இப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால இருக்கக்கூடிய ஆளையாவது பார்க்கணுங்கிறாங்க. ஒண்ணு இமாமை பார்க்கணும், அல்லது இமாமுடைய சப்தம் கேட்கணும். அப்படி இல்லை என்றால் நமக்கு முன்னால யார் தொழுகிறார்களோ இமாமுடைய பின்பற்றி, அந்த இமாமை பின்பற்றி அந்த சஃப் வருதா இல்லையா, அப்படி யார் தொழுது கொண்டே இருக்கிறார்களோ அவங்களையாவது நம்ம பார்க்கணும். இப்படி இமாமுக்கும் மாமுமுக்கும் மத்தியில இந்த தொடர்புகள் இருக்கணும். இந்த தொடர்புகள் இல்லை என்றால் நம்ம இமாமை பின்பற்ற இயலாது. இப்ப அந்த அடிப்படையில் நீங்க பாருங்க, பள்ளி வாசல் அங்க ஜமாத்து நடக்கிறது, 4 பேர் தொழுறாங்க அல்லது 40 பேர் தொழுறாங்க அல்லது நிறைய பேர் தொழுதுட்டே இருக்கிறாங்க. ஸ்பீக்கர் வழியாக இந்த சவுண்ட் என் வீட்டுக்கு வருது. அப்ப இமாமுடைய சத்தம் வரத்தானே செய்யுது. இமாம் ருக்கு போறது என் வீட்டுக்கு காது கேட்கத்தானே செய்யுது. இமாம் சஜிதா செய்யும் போது என் வீட்டுக்கு காது கேட்கத்தானே செய்யுது. அப்ப இமாமுக்கும் எனக்கும் மத்தியில நீங்க சொன்ன அடிப்படையில் ஒரு தொடர்பு இருக்கத்தானே செய்யுது. அப்ப தொழலாம் தானே. ஆனா இது என்ன விவகாரத்தில் ஏற்படுத்தும்? திடீர்னு மைக்கு வேலை செய்யல, ஸ்பீக்கர் வேலை செய்யலன்னு வச்சுக்கிடுவோம், அல்லது கரண்டே போயிடுச்சுன்னு வைங்க, என்ன ஆகும்? தொழ முடியுமா? இப்ப இமாமும் பள்ளி வாசல்ல தொழுதுட்டு இருக்கிறாரு, அங்க ஜமாத்து நடந்துகிட்டே இருக்கிறது. நீங்க ஸ்பீக்கரை மட்டும் நம்பி, ஒலிபெருக்கி மட்டும் நம்பி, மைக்கை மட்டும் நம்பி நீங்க வீட்டில் தொழுதுட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், அவர் சஜதாவில் போயிருப்பாரு, அல்லாஹு அக்பர் அப்படின்னு சஜதாவுக்கு போயிருப்பாரு. சஜதாவில் இருந்து எந்திரிக்கும் போது கரண்ட் இல்லாம போயிடுச்சு, அல்லது பேட்டரி டவுன் ஆயிடுச்சு, அல்லது ஏதோ ஒரு காரணத்தில் அந்த மைக்கோ ஸ்பீக்கரோ வேலை செய்யல. இப்ப வீட்டில் இருக்க தொழக்கூடிய நம்ம என்ன செய்வோம்? என்ன செய்ய முடியும்? நமக்கு இமாமுக்கு மத்தியில தொடர்பு இருக்குதா? இது சரியில்லை. நம்முடைய ஜமாத்தினுடைய அந்த தொடர்பை, இமாமை பின்பற்றுகின்ற அந்த தொடர்பே இல்லாம போயிடும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, சப்தம் இல்லை என்றால் முன்னால இருக்கக்கூடிய ஆளை பாரு. இப்ப நம்ம எங்க முன்னால முன் சஃப் எங்க இருக்குது? நமக்கு சஃப் கண்டினியூட்டி வேணும்ல. முதல் சஃப், அடுத்த சஃப், அடுத்த சஃப், அதுக்கு அடுத்த சஃப், இப்படின்னு தொடர் வேணும்ல. அப்ப இந்த தொடர் இல்லாம போயிடுது, இமாமுடைய சப்தமும் இல்லாம போயிடுது. அப்ப அதனால இப்படி ஜமாத்து தொழுகை என்பதை பள்ளியில நடக்கக்கூடிய அந்த தொழுகையை ஃபாலோ பண்ணி நம்ம வீடுகளில் தொழுவது அது சரியில்லை. குறைஞ்சபட்சம் இந்த மைக்கு இல்லைன்னு வைங்க, மைக்கே இல்லை, ஸ்பீக்கரே இல்லை, அப்படின்னா என்ன செய்வோம்? முகப்பிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளை நியமிப்போம், இமாமுடைய சப்தத்தை எதிரொலிப்பதற்காக. இமாம் அல்லாஹ் அக்பர் சொன்னா இந்த முகப்பிர் என்று நியமிக்கப்பட்ட இவர் அல்லாஹ் அக்பர்னு சத்தம் போட்டு சொல்லுவார், அது இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு கேட்கும். இன்னொரு ஆள் இன்னும் சத்தம் போட்டு சொல்லுவார், அது இன்னும் கொஞ்சம் இப்படியாவது வரணும். பொதுவாக அந்த சஃப்னுடைய தொடர்ச்சிகள் இருக்கணும். அப்படி இருந்தால் இமாமுடைய சப்தம் மாமுமு கேட்குது, அவருடைய சப்தம் இன்னொரு மாமும் கேட்குது, அவருடைய சப்தம் இன்னொரு மாமும் கேட்குது, இந்த தொடர் இருக்கணும். இப்படி தொடர் இருக்குது என்றால் அங்கே நாம தொழுது கொள்ளலாம். ஆனால் பள்ளிவாசல் உள்ள அந்த சப்தத்தை இந்த ஸ்பீக்கர் என்ற ஒன்றை மட்டும் வைத்துக்கொண்டு வீடுகளில் தொழுவது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அதே மாதிரி இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்கிடுங்களா, பிறகு எதுக்கு பள்ளிவாசலே? வீட்டிலேயே நம்முடைய ஜமாத்து தொழுகைய தொழுது கொள்ளலாம் அப்படின்னா எதுக்கு பள்ளிவாசலே? பேசாம எல்லாரும் வீட்டுக்கும் ஒரு ஸ்பீக்கர் மட்டும் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு ஆள் இமாம செய்யட்டும், அந்த சப்தத்தை வச்சு எல்லா வீட்லையும் நம்ம வீடுகள்லயே ஜமாத்தா தொழுகலாமே. ஆண்களும் சரி பெண்களும் சரி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டு அல்லது ஒரு இமாமை நியமிச்சுக்கிட்டு அந்த சப்தத்தை நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டு தொழுட்டு போயிடலாமே. பள்ளிவாசலே தேவையில்லைன்னு ஆயிரும். பிறகு எதுக்கு பள்ளிவாசலை கட்டணும்? அப்ப அதனால பள்ளிவாசல் கெட்டதனுடைய அடிப்படையான பல்வேறு பணிகள் பள்ளிவாசல நடக்கும்.
அதுல அடிப்படையான நோக்கம் என்பது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஜமாத்து தொழுகை தான். அதுதான் ரசூலுல்லாஹ்வும் சொல்லி காட்டுதாங்க. ஜமாத்து தொழுகை பற்றி தான் பள்ளிவாசலுக்கு வரணும் அப்படிங்கிறத அவ்வளவு அழுத்தம் திருத்தமாக ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுதாங்க. அதனால பள்ளிவாசல்ல போய் தொழுவதுதான் அது கூடுதல் நன்மைகளை பெற்றுத்தரும். ஜமாத்து தொழுகை அப்படிங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா, நீங்க வீட்டிலேயே ஒளி செய்து விட்டு ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு பள்ளிவாசல்ல போய் ஜமாத்துல நீங்கள் கலந்து கொண்டீர்கள் என்றால் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்படுகிறது, ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு தீமை அளிக்க. இதெல்லாம் எப்போ கிடைக்கும்? வீட்டிலே இருந்து தொழுதால் இந்த நன்மை எல்லாம் கிடைக்குமா? அப்படி கிடைக்காது தானே. பள்ளிவாசலுக்கு போகும்போது தானே, அதுவும் நன்மையை நாடி பள்ளிவாசலுக்கு போகும்போது தானே, தொழுகையை நாடி பள்ளிவாசல். அதனால இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக நீங்க வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிவாசலுடைய ஸ்பீக்கர் சவுண்டை வைத்துக்கொண்டு நம்ம வீட்டில இருந்து தொழ முடியாது, பள்ளிவாசலுக்கு தான் போய் தொழணும். இன்னும் சொல்ல போனா பள்ளிவாசல வாங்க எப்படி சொல்லுவாங்க, ஹையால சலா தொழுகைக்கு வாங்கன்னு தான் கூப்பிடுறாங்க. நீங்க வீட்டிலே இருந்து தொழுவுங்கன்னு வரல. ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வீட்டில இருந்து தொழுவுங்க. எப்போ? மழை காலங்களில். பள்ளிவாசலுக்கு வர முடியாது, மழை காலமா இருக்குது. சல்லு ஃபீ புயூத்திக்கும், உங்க வீட்டிலேயே தொழுதுக்கிடுங்க, உங்க வீட்டிலேயே தொழுதுக்கிடுங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பாய்க்கு மற்ற நேரம்லாம் பள்ளிவாசலுக்கு வாங்க, பள்ளிவாசலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அதனால பள்ளிவாசல்ல போய் தொழுவதுதான் அது சிறந்தது. இங்க நடக்கக்கூடிய ஸ்பீக்கர் சவுண்டை வைத்துக்கொண்டு வீடுகளில் தொழ முடியாது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.